இரத்தத்தால் செய்யும், இரத்தத்தால் செய்யும், இரத்தத்தால் செய்யும், இரத்தத்தால் செய்யும். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல கால்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது சமூகத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான மேலான கிருபையை தேவனே நீங்கள் தந்திருக்கிறபடினால் கோடாகோடியான நன்மை வாழ்த்துகிறோம். இந்த காலங்களிலே உடைய சமுத்திரங்கள் வந்து சேர்ந்து நாமத்தினால் உயர்த்தக்கூடிய பெரிய கிருபைகளை தந்தை எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்கான நன்மை வாழ்த்துகிறோம். ஓடிய நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்ட நமது பிள்ளைகள் துரிதமாய் கடந்த ரங்கத்திலிருந்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கத்தரை பொறுப்படும் எல்லா தடைகளையும் கத்தை நீக்கி தம்முடைய நாமத்தை கத்தர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாட்டு பரிசுத்தம் 33வது பாட்டு. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடந்தோ பாட்டோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். Hallelujah.
மாலை வேளை கத்தரை கருத்துடன் பாடிடு. 471. காலையும் மாலையும் வேளையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த 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 எனது பாடிடும் கனிமேகுவே. பரிசுத்த 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 எனது
ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வாயிலை திறந்து ஆண்டவர் நன்றி பலி நாம் ஏறெடுப்போம். ஆமென். அருமையான கால வேளையை தேவன் நமக்கு இலவசமாக ஆசீர்வாதமாக தந்திருக்கிறபடியால் ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். எத்தனையோ ஆயிரங்களுக்கு கிடைக்காத மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு இந்த நாளை நமக்கு இவ்வளவு இலவசமாகவும் ஆசீர்வாதமாக தந்தபடியினால் நம் தேவனுக்கு நன்றி உள்ளத்தோடு கூட ஆமென் ஹalleluya நன்றி பலியை நாம் ஏறெடுப்போம், ஸ்தோத்திர பலியை நாம் ஏறெடுப்போம், துதியின் காலத்தை முழங்குவோம். கர்த்தர் இந்த நாள் காலை வேளையிலே அளவற்ற நாளுடைய பிரசன்னத்தால் நம்மை ஆளுகை பண்ணத்தக்கதாக, இந்த வல்லமையான நம்மை நிரப்பத்தக்கதாக, அந்த கால கட்டில் அந்த கால கிரியைகள் உடைக்கப்படத்தக்கதாக இந்த கால வேளையிலே நம் தேவன் அமர்ந்திருப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மேன்மையை கொண்டதற்காக ஏகமனமாக கர்த்தருடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தோடைய பிள்ளையுடைய முகம் இது ஒரு நாளில் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹalleluya ஹalleluya. ராஜாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், நீதி உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெயம் கொடுக்கிற பிள்ளைகள் வாய் திறந்து இயேசுவான்னு கூப்பிடுங்க. ஹalleluya. ரத்தத்தால் 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 இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். பரலோக தேவனே நன்றி உள்ளதோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். நன்மையான நேரத்தை இலவசமாய் தந்தவருடைய ஸ்தோத்திரிப்போம். கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவனுடைய பலத்தால் இடைக்கட்டை ஸ்தோத்திரிப்போம். வர வேண்டிய ஆன்மாக்களை திருத்தமாக கூட்டி சேர்க்கப்படையத்தை நான் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை தேவன் இலவசம் தந்திருக்கக்கூடிய மறுபடியும் நான் ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து பகுதியில் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஆவிநேயப்பட்ட தேவனை ஜெபிக்கலாம். Praise the Lord. Hallelujah. எல்லாம் தேவனை மையப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஹalleluya. இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே உட்கார்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 75ஆம் சங்கீதம் எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மாறி வாசிப்போம். 75ஆம் சங்கீதம், சங்கீதம் 75. என்னும் வாக்கியத்தில் வாசிக்க ஒப்புவிக்கப்பட்ட ஆசாவின் சங்கீதமாகிய பாட்டு. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். நாமம் சுயமாய் இருக்கிறது என்று அது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடு கரைந்து போகிறது. இந்த தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார்.
சேர்ந்து வாசிப்போம். நானோ என்னைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை தேவனை மகிமைப்படுத்தும் கிருபையை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தாவாய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். நரிக்கனை தகுதிப்படுத்த ஸ்தோத்திரிப்போம். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாய போதோ வானதூத சேனைகள் முதல் வசனத்தை நான் வாசிக்கும் போது உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். நாம் சமயமாயிருக்கின்ற அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. உலகத்திலே தேவனுடைய கிரியைகளை நாம் நினைக்கும் போது தேவனை துதியாமல் இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அங்கே ரெண்டு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டு, ஒன்று வீம்புக்காரரை நோக்கி நீங்கள் வீம்பு பேசக்கூடாது, கொம்பை உயர்த்தாதீர்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார். அடுத்தபடியாக 6வது வசனம் படிக்கும் போது கிழக்கிலும் மேற்கிலும் வராத திசையில் என்ன வராது? ஜெயம் வராது. அப்ப ஜெயம் எப்படி வர? நீதிமொழி 21:31 ஒரு ஆள் வாசிங்க. நீதிமொழி 21:31 சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தர். அப்போ தேவ சமூகத்தில்தான் ஜெயம் இருக்கிறது. கர்த்தர் தான் நம்மை ஜெயிக்க பண்ண வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய கையில தான் சகல அதிகாரம் இருக்குது. ஆகினால் சமுதாயம் என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்த வேண்டும், நம்மை முழுமையாக தேவனுடைய கரத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை தேவனுடைய சமுதாயம் அர்ப்பணிக்கும் போது அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துவோம் அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவன். கரனை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் எடுத்துவோம். இப்போது கூட பிள்ளைகள் வசனம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவார்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். Hello friends, தெரியுமா இயேசு என்னத்தன் அவரை போல அவரை சமர்ப்பன். Hello friends, தெரியுமா இயேசு என்னத்தன் அவரை போல மாறிடுவே அவரை சமர்ப்பன். வீட்டிலும் அளவிலும் என்னோடு இருப்பதால் அவரை சமர்ப்பன். வீட்டிலும் என்னோடு இருப்பதால் அவரை சமர்ப்பன். Hello friends, தெரியுமா இயேசு என்னத்தன் அவரை போல மாறிடுவே அவரை சமர்ப்பன். Hello friends, தெரியுமா இயேசு என்னத்தன்
super friend. புறப்பே புற கம்பெனிட்டுள்ள so be innocent as doves. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரை காதலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தவறுகளுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன்னை எடனை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று கொள்ளாதே. நேரம் கூட்டுவதில்லை, புத்தி சத்தம் போவதில்லை, அது வழியருகே உள்ள மேடைகளில் மார் சந்திரில் இருக்கிறது. வாசல் வாரத்தில் பட்டணத்தில் கூப்பிடும் இடைக்கூடங்களில் நின்று சத்தமிட்டு மனுஷர் எங்களை நோக்கி கூப்பிடுகிறார். என் சத்தம் மரத்திற்கு கிடைக்கும். வேதிகளை வேகமுடையவர்கள் மூடர்களை உதிர்வசிக்கிறார்கள். மகிமையும் கனமும் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் ஆத்துமா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய பரவாயில்லையும் பெரிய செய்யுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். புலவர் தலை நீங்கள் யாரும் அவருக்கு முன்பாக நடக்குங்கள். உறவுகளை யுத்தத்திலும் படிப்பிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் அந்த விராகமின் கொண்டையும் உயர்ந்தடுக்கான நல்லவரும் என் ஜனங்களை கீழ்படுத்துகிறவங்க இருக்கிறார். கர்த்தர் மனுஷன் காமிக்கிறார்கள், மனுபுத்திரனை நீராதற்கும் அவன் மாத்திரம் மனுஷன் நாய்க்கு ஒப்பாக இருக்கிறான். அவன் நாட்டை கடந்து போகிற நிலவுக்கு சமானம். தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீரோடப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தாழ்முகடால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர்.
சமூகத்திலே நம்முடைய கண்களை மூடி ஆவியானவர் நம்மோடு கூட வலிமையாக இடைவிடத்தக்கதாக நாம் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் வந்தது நமக்கு நன்மையாகவும் பிரயோஜனம் ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தர் நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். பரலோகத்தின் வல்லமை நம்ம இறங்கட்டும். ஒரு புதிய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை தொடரட்டும். எடுத்து நமது உண்மையாக இல்லை தெய்வீக நாம் செல்லத்தக்கதாக இதனால் காலங்களில் தேவனின் மகிமை துணையாக ஆளுகைப்படுவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை வந்து வாசம் பண்ணுகிறவரே, துதிகளை வந்து வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவருடைய திவ்ய பிரசன்னத்திற்காக, ஆவியானவருடைய திவ்ய மகிமைக்காக, ஆவியானவருடைய திவ்ய கிரியைகளுக்காக, ஆவியானவருடைய நடத்துதலுக்காக, ஆவியானவருடைய மகத்துவத்திற்காக ஓ நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். தேவாதி தேவனுடைய அபிஷேகம் இந்த காலை வேளையிலே நமது பிள்ளைகளின் சிரசு மேல் ஊற்றப்படுகிறபடியா நன்றி உள்ளத்தோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. உன்னதரான கபலமா கபலமா ஷேரி கபலமா டூர்மி கபலமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ அக்கினி 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 அக்கினி. ஓ தேவ மகிமை. ஆமென் 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 ஆமென். தேவன் நல்லவர் 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 நல்லவர். கிருபை நிறைந்தவர் நல்லவர், கிருபை நிறைந்தவர் நல்லவர், கிருபை நிறைந்தவர் நல்லவர். ஊலமாலமாலமா. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல கால வேளையிலே நாங்கள் ஒருமை உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி துதிக்க பரலோகத்தின் தேவனை தந்திரவுடைய எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அழிந்து போகிறதான இந்த உலகத்திலே அழியாத உமது அன்பை நாங்கள் ருசித்து நித்திய ஜீவர்கள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கூடிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பீராக. எத்தனையோ நெருக்கங்கள், பலவீனங்கள், பலவிதமான இன்னல்கள் மத்தியிலும் பிள்ளைகள் தங்களை பொருட்படுத்தாதபடி கர்த்தருடைய சமூகத்தை நாடி வந்து உம்மை ஆராதிக்கும் கிருபை நீ கொடுத்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கூடிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தை தம்முடைய ஜலத்தை கொடுப்பீராக. பரலோகத்தின் தேவன் எங்களோடு வல்லமையான இடைவிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களே, இப்போது வசந்த பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் மேல தேவனுடைய கிருபை அளவில்லாமல் இறங்குவதாக. பிள்ளைகளை ஒன்றுட திடப்படுத்தி பலப்படுத்த அவருடைய படிப்பை ஆசீர்வதியும் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களால் மாற்றுவீராக. விசேஷமாக கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் நூறத்தனையான நன்மைகளால் ஆசீர்வாதம் நமது பிள்ளைகளுடைய கரங்களை வலுப்படுத்த பெருக பண்ண நன்மைகளால் நிரப்பனக ஜெபிக்கிறோம். விசேஷமாக நமது பிள்ளைகளுடைய தொழில், கையில் பிரயாசங்கள், முயற்சிகள், உத்தியோகங்கள், படிப்புகள், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கிய காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய விசேஷமான ஆசீர்வாதம் தங்கட்டும். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரோடு இடைபடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே உட்காருவோம். இந்த நாளை காண செய்து இரக்கமுள்ள தேவனே, நாளை காண செய்து இரக்கமுள்ள தேவனே, இதற்காக உம்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் யாவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.
ஏதோ என்னுடைய அழைப்பு இணங்கி நீங்க சந்தோஷமாக இவ்வளவு உற்சாகமா வந்திருக்கா என் தேவன் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு சுருங்கிய நேரம் தான் உண்டு. இவ்வளவு நேரத்தில் சில வேத வசனங்களை நாம் தியானம் பண்ணி தேவசனத்தை ஜபித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு ஆள் வாசி. யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரித்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. நேசிக்கிறீங்களா என் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களோடு வல்லமையாக இடைப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டியதை வார்த்தைகளை கொடுப்பீராக. இந்த காலங்களை தொடர்ந்து எங்களோடு பேசும் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம், அக்கினி ஜுவாலையின் மத்தியில் எழுந்தருளி தேவன் மோசேயோடு பேசினதான ஒரு அருமையான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். ஆதியாகமம் முதல் உள்ளதான இந்த 5 ஆகமங்களிலும் இஸ்ரவேல் ஜனத்துடைய மகத்துவமான சரித்திரங்களை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும். ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஆவிக்குரிய நிலையில் மிகுந்த ஞானார்த்தமாக நம்முடைய ஆன்மீக ஜீவியத்தை வளர பண்ணக்கூடிய, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய அதே காரியங்களை நாம் இங்கே பார்க்க முடியும். தேவ மனிதனாகிய மோசே தன் ஆடுகளை மேய்த்து ஓரேபிலே வரும்போது கர்த்தர் அங்கே முள்செடியிலே தரிசனமாகிறதை நாம் பார்க்க. இந்த தரிசனம் தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிற ஒரு தரிசனம். 430 வருஷம் பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து ஜனம் வேதனைப்பட்டார். அப்படி 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதி இங்க படிக்கும் போது தேவன் அவர்கள் பெருமூச்சு கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று அங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை நினைத்தருளினார். இவர்கள் எகிப்து தேசத்தில் கடந்து போய் 400 வருஷத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் மிகவும் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள் ஈடுபட்டு வேதனைப்பட்டார். அருமையான யாக்கோபுடைய சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனம் எகிப்து தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இக்காரணம் என்னவென்றால், நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை கொண்டு வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 15, 13, 14. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனத்திலே நிறைவேறுகிறதை பார்க்க. அது ஏன் இவ்விதமான நிலையில் தேவன் சந்ததி அந்நிய ஜனத்தின் மத்தியிலே அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னார் என்றால், தேவன் ஆபிரகாமோடு ஒரு முக்கியமான காரியத்தை இந்த 15ஆம் அதிகாரத்தில் இந்த மேல் பகுதிகளில் வாசிக்கும் தெரியும். கர்த்தர் பலி செலுத்தும்படியா சொல்கிறார். பலி செலுத்தும்படியா சொன்னதான தேவன் அந்த அருமையான தேவ மனிதன் ஆபிரகாம் பலி செலுத்தும்படியா வருகிறார். பலிகளை செலுத்தி வரும்போது பட்சிகளை துண்டிக்காமல் அப்படி வைத்து விட்டார்.
அந்த பலி பூர்ணமாக்கப்படாத பலியாக இருந்ததாக நாம் கீழே அங்கே மேல் வசனங்களை படிக்க முடியும். எப்போதுமே நம் ஆண்டவரை நாம் சேவிக்கிறது, ஆண்டவரை நாம் நேசிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, இதெல்லாம் பலி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த பலியாகிய இந்த ஆராதனை தேவன் எதிர்பார்ப்பது முழுமையாக்கப்பட்ட, பூர்ணமாக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, தேவனுக்கு உகந்த பலியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். பார்க்கும்போது இந்த அருமையான இந்த ஆபிரகாம் இதோ இவ்விதமாக அந்த பலியை பூர்ணமான நிலையில் செலுத்தாது இருந்தபடினால் அது மேல் பறவைகள் வந்து அமர்ந்ததாகவும் அதனாலே தேவன் மிகுந்த வேதனையோடு தான் இந்த காரியத்தை ஆபிரகாம் சொல்கிறார். நாம் எப்பவுமே நம்முடைய பின் சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள், பின்வரும் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் எப்பவுமே கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், எப்படி தேவனுக்கு நாம் பிரியமாக நடக்க வேண்டும், எப்படி பிரியமான பலியை நாம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முழுமையான பலி ஜீவ பலி. ரோமர் 12:1 படிக்கிறோம், நம்மை ஜீவ பலியாக தேவனுடைய கருத்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் படிக்கிற நறுங்கொண்டதும் நொறுங்கொண்டமான இருதயத்தோடு தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? பலி செலுத்த வேண்டும். அது தேவனுக்கு பிரியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவ்விதமா இந்த அருமையான இந்த ஆபிரகாம் தேவ சமூகத்திலே நல்ல ஒரு அருமையான பரிசுத்தவான், முற்பிதாக்களில் மிக பிரதானமான பரிசுத்தவான், தேவனுக்கு எல்லா காரியம் கீழ்ப்படுகிற பரிசுத்தவான், தேவனுக்கு மிகவும் அவரை பிரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா காரியம் நடந்து கொள்வார். ஆனால் இந்த ஒரு காரியத்திலும் ஒரு குழப்பம் வந்தபடியினால் இதோ அவருடைய பின் சந்ததிகள் அந்நிய தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அந்நிய தேசத்தில் அவர்கள் போகும்போது 70 பேராக கடந்து போனார்கள் யாக்கோபோடு. அங்கே அந்த அருமையான யோசேப்பு அங்கே இருந்தபடியே யோசேப்பை சந்திக்கும்படி போகிறார்கள். அங்கே போய் அவர்கள் பலியை பெருகி பல லட்சங்களாக ஆண்டவர்களை உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடைசியாக அவங்க கிளம்பி திரும்பி வரும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது போல ஏராளம் திரவிய சம்பந்தத்தோடு, வெள்ளியோடும் பொன்னோடும், ஏராளமான உடைமைகளோடும், ஏராளமான குதிரைகளோடும், கழுதைகளோடும், மாடுகளோடும் திரளாய் இந்த ஜனங்களை பெருக்கி வெளியே கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தர் ஒரு காரியம் சொன்னால் அப்படியே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதபடி இருக்கிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜனத்தை தேவன் சந்திக்கும்படி அக்கினியாக வந்து இறங்கி வருகிறார். பயங்கரமான அந்த முள்செடியிலே தேவன் அமிதமாக இறங்கி வரும்போது இதோ மோசே கவனிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்கும்படி அக்கினியோடு கூட இறங்கினார். அப்போ தேவனுடைய ஜனத்தை சந்திப்பதற்கு அமிதமாக இறங்கினார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. இதே மோசே கொண்டு தேவன் தம்முடைய கிரியை செயல்படுத்த வேண்டும் திட்டம் கொண்டார். இந்த அருமையான இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமான நிலையில் தேவனுடைய சந்திப்பை பெற்றிருக்கிறோம். கடந்த இந்த பாதைகள் எல்லாம் எத்தனையோ விதமாக இருக்கிறோம். வேதனை, பிரச்சனை, சோதனைகள் வந்தோம். ஆண்டவர் கைவிடல. நம்முடைய பெருமூச்சு சத்தத்தை கேட்கிற தேவ, நம்முடைய அழுகையின் கண்ணீரை காண்கிற தேவ, நம்முடைய வேதனை அறிகிற தேவன் ஒருவரே. மனிதனதை அறிய முடியாது. ஆனால் தேவன் நம்மை காண்கிறார். 430 வருஷங்கள் தேவ ஜனம் விட்டதான கண்ணீர், வேதனை உபத்திரத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டா. இந்த நாள் கால வேளையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலான சூழ்நிலையை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம். அதனுடைய 2:25 யாத்திரா 2:25 படிக்கும்போது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த நாள் கால வேளையிலே நம்மை நினைவு கூறுகிற கற்று, நம்மை நினைத்து பார்க்கிற கற்று, நம்மை மறந்து விடாத தேவ, நம்முடைய வேதனை, சோதனை, நம்முடைய கண்ணீர், நம்முடைய இக்கட்டாட்சம் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவ, அக்கிரமியமான தேவனால் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் முடிவெடுக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, என் தேவன் பெரியவர். அடுத்தபடி ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். அதை யாத்ரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே அக்கினிமயமாக தேவன் மறுபடி இறங்கி வருகிறார். எதற்காக? இந்த தம்முடைய ஜனத்தை வழி நடத்தும்படியாக. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய மரண காலம் வரையிலும் நம்மை அவர் வழி நடத்தும்படியாக அக்கினிமயமான தேவனாக நம்ம முன்னும் பின்னும் இடது வலதுமாக கர்த்தர் கூட வருகிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பகலில் ஐதோ மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகி போகவில்லை. கரங்களை தட்டுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த நாட்டாள வேளையிலே தேவ வார்த்தையிலே தேவ பிள்ளையே, உன்னை இதுவரையிலும் வழி நடத்தி வந்த அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக நின்று முன்னும் பின்னும் இடதும் வலதும் வழி நடத்துகிற தேவன் மகா பெரிய தேவன். ஹல்லேலூயா. அவர்களை விட்டு விலகி போகவில்லை. அதான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, நான் உன்னை விட்டு, நல்ல சத்தம், நான் உன்னை சொன்னதான். எப்போதும் எந்த சூழ்நிலையும் நம்ம இருதயத்துல என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு முன்னால் அவர் கடந்து போகிறார், என் பின்னால் அவர் வந்து கொண்டிருக்கிறார், என் வலது பக்கம் இடது பக்கம் எப்போது என்னோடு கூட இருக்கிறார் என்னுள்ள ஒரு எப்போது ஒரு சிந்தை நம்முடைய உள்ளத்தில் எப்போது இருக்கட்டும். கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். கடந்த நாட்கள்ல நீலகிரி பகுதியில வாகனம் ஓட்டியிருந்ததான ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன், மிகவும் தேவனை பயந்து எப்ப ஜெபத்தோடு கூட காரியங்களில் ஈடுபடுகிற ஒரு மகன், காலையில் எழுமனோட ஒரு பகுதி வாசித்து இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை இன்னைக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டு போவாராம். ஒரு நாள் இதோ குறிக்கப்பட்ட மலையில விதமாக அவர் வாகனத்தை ஓட்டி வரும்போது, ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் வரும்போது அவருடைய கண்ட்ரோலை கரெக்டா அந்த இதோ வாகனம் நிற்கல, திடீரென்று எங்கேயோ போது போல போய் கொண்டிருந்ததாம். ஆண்டு சொல்லிட்டு இருந்தாராம், நீர் தான் அந்த வண்டியை ஓட்டுகிறீங்க, உனக்கு எப்படி சித்தம் அப்படின்னு நடத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. திடீரென்று இந்த வாகனம் குறிக்கப்பட்ட இடத்துல அப்படியே யாரோ அப்படி பிடித்து நிறுத்துறது போல வாகனம் நின்றது. ரொம்ப ஆச்சரியம், ஆண்டு இவ்வளவு பெரிய தேவன். அப்ப ஆண்டு சொன்னாரா, நான் உன்னை கைவிடல, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். வல்லமையான கிரியோடு அவருக்கு வெளிப்பட்ட தேவன், அக்கிரமமாக இறங்கி வந்த தேவன், தம்முடைய ஜனத்தை சந்தித்த தேவன், அவர்களை வெளியே கொண்டு வந்து விருதாவாக விட்டுவிடவில்லை. அவர்களை வழிநடத்த அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்களை விட்டு விலகாதபடி கூடவே இருந்து வழிநடத்தி வருகிறார். செங்கடல் பக்கம் வந்த உடனே இதோ ஜனங்கள் மிகவும் தத்தளிக்கிறார்கள், என்ன செய்வது தெரியல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வழிநடத்துறதான இந்த அக்கினி ஸ்தம்பம் அப்படியே முன்னின்று இதோ அவங்க பின்னாலே வந்து அந்த பயங்கரமான சத்துருகளுக்கு பெரிய இருளையும் அந்தகாரத்தையும் கொடுத்தது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா தேவ ஜனத்துக்கோ பெரிய வெளிச்சத்தை கொடுத்து நடத்துறது. இதனால் கால வேளையிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உனக்கு எதிராக எழுப்புகிறதால சத்திர மத்தியிலே கர்த்தர் அக்கினியால் வெளிப்படுகிறது. உனக்கு அவர் வெளிச்சத்தை கொடுக்க, உன் சத்திரனுக்கு இடவலை கொடுக்க அவர் உன்னோடு கூட இருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதனால் காலங்களை கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, சூழ்நிலை என்ன நினைக்கிறாயோ
அந்த அக்கினி ஸ்தம்பமாக உனக்காக முன்னின்று வழி நடத்துகிற தேவன் உனக்கு பின்னாலேயும் கடந்து வருகிறார். எதற்காக? உனக்கு எதிராக எழும்பி உன்னை துரத்துகிற உன் சத்துக்கள் மத்தியில் உன்னை பாதுகாக்கத்தக்கதாக, உன்னை பராமரிக்கத்தக்கதாக, உனக்கு விடுதலையில் ஜெயத்தை கொடுக்கத்தக்கதாக அக்கினிமான தேவனாக எழுந்துள்ளே இருக்கிறார். இந்த நன்றான வேளையிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்த கவலையோ, நம்முடைய வாழ்க்கை பலர்ந்து நெருக்கம் வேறு நிறைய சூழ்நிலையிலே எந்த செல்வி நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அருமையான தேவ பிள்ளையே, ஓ கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஒருபோது அவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல. இங்க நாம் பார்க்கிறோம், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த செங்கடலை தாண்டி இந்த ஜனம் வெளியே வந்த உடனே ஆண்டவர் மையப்படுத்துகிறாங்க. வாசிங்க, இதோ கர்த்தர் 15ஆம் அதிகாரம், யாத்திரை 15ஆம் அதிகாரம், அதனுடைய 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும், பார்வோனுடைய ரதங்களையும், அவன் சேனைகளையும், அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவருடைய பிரதான அதிபதிகள், அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அவிழ்ந்து போனார்கள். அழிந்து போனார்கள். அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய, ஓ அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவன் யார்? ஐயா, நான் ஆராய்கிற தேவனை ஒப்பான தேவன் இந்த பூமியில எவருமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரே மகா பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். இந்த வேளையில நீங்க பார்க்கிறோம், அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய மோசே, ஆரோன் இவர்கள் சேர்ந்து கர்த்தரை பாடி தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். உம்மை போல பெரிய தேவன் யாரும் இல்லை. கடந்த அந்த பாதையில் எல்லாம் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை எவ்வளவு ஆச்சரியமானவர் நடத்தினார். எத்தனையோ செங்கடலை தாண்ட, யோர்தானை தாண்ட, எத்தனையோ விதவிதமான நெருக்கமான வனாந்திரங்களை தாண்ட ஆண்டவனுக்கு உதவி செய்து அக்கினிமயமான தேவனாக ஒரு மேகஸ்தம் அக்கினி ஸ்தம்பமாக கூட இருந்து எவ்வளவு ஆச்சரியமானவர் நடத்தினார். இந்த வேளை நான் என்ன செய்வேன் என்று தத்தெடுத்த இடத்திலே, ஓ மனிதனுடைய ஆதரவுகள் அட்டுப்போற இடத்திலே என் தேவன் உங்களுக்கு ஓ எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை செய்தார். அந்த தேவனை நாம் இன்னும் நாம் மையப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனத்தை கத்த சொல்லுகிறார், நீங்க சும்மா இருந்த போதும், நான் உங்களுக்கு அளித்து செய்வேன். யாத்திரை 14 படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நமக்கு யுத்தம் செய்கிற யுத்த வீரர் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? இப்படி அல்லேலூயா சொன்னா போதும். நல்லா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. அது மட்டுமல்ல, தேவ ஜனத்துக்கு எது தேவையோ அந்தந்த தேவை சமயத்துக்கு ஏற்ற நிலையில் அவர்கள் சந்திக்கத்தக்கதா தேவன் மிகவும் கவனமாக இருந்தார். அந்த ஜனத்துக்கு என்ன ஆகாரம் தேவை, எவ்வளவு தண்ணீர் தேவை, அவர்கள் எப்படி நடத்தணும், எப்படி போஷிக்கணும், எல்லாவற்றையும் அவன் இதோ கருதி இருந்தார். நமக்கு கருதுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்பொழுது என்ன கொடுக்கணும். கொடுக்கிற ஆசீர்வாதம் முன்னாலே கொடுக்க மாட்டார், பின்னாலே கொடுக்க மாட்டார். அவர் குறிக்கப்பட்ட நேரத்தின் சரியான நேரத்துல தேவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே ஒரு காரியம் முறுமுறுப்புறவங்களை வந்துவிடக் கூடாது. நம்முடைய இருதயம் எப்போதும் ஆண்டவரோடு சந்தோஷமா இருக்கணும். அவரை பாடி இதோ தியானித்துக் கொண்டிருக்கணும், அவரை துதித்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தின உடனே ஆண்டவரோடு அவருக்கு நன்றி நம்ம சொல்லணும். ஆண்டவரை இதுவரை என்ன பாதுகாத்தீர் ஐயா, இந்த வனாந்தரமான இந்த பாதையிலே இது எவ்வளவு அற்புதமாக நடத்தினீ. ஒரு அருமையான பரிசுத்தமாக சொல்லும் போது கர்த்தர் பெரிய ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே அவர் ஆண்டவராய் இயேசுமா நடக்கிறார்கள். நடந்து வரும்போது இதோ ஒரு குறிக்கப்பட்டதான பயங்கரமான மலைப்பகுதி, சரிவான பகுதி, வழிக்கான பகுதி, மிகவும் சேரான பகுதி, நடக்க முடியாத முள்ளுகள் நிறைந்த சூழ்நிலை. அந்த இடத்துல இதோ தெரிந்தவர் பார்க்கும்போது ஒரே ஒரு வழி தடம், ஒருவருடைய கால் தடம் பதிந்திருக்கிறது, இன்னொருடைய கால் தடம் தெரியல. அப்போது ஆண்டவரை கேட்டாராம், ஆண்டவரே இதோ 2 பேர் நாம் நடந்தோமே, ஒருவருடைய பாதம் இதோ
தடந்தால் கால் தடம் ஒருவருடைய கால்களை காணல. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், மகனே நான் உன்னை நடக்க வைக்கல, நெருக்கமான நேரத்துல நான் என் கரத்துல தூக்கி சுமந்து வந்தேன். அல்லேலூயா சொல்றீங்களா? உபாகமம் 1:31 வாசித்து பாருங்க. உபாகமம் 1:31. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரையிலும், நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிறது வரையிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா சொல்லுவீங்களா? பாருங்க, நம்ம தேவனை சுமந்து வருகிறார். ஐயோ, என் பிள்ளை இந்த பாதை நடக்க முடியாது, நான் சுமந்து கொண்டு போகணும் என்று தகப்பனை போல வெளிப்படுகிறார். அல்லேலூயா. என்னோட நடத்துகிற தேவன் பெரியவர். அவர் சொல்றது நன்றி சொல்லுவோம், எல்லாருடைய முழங்கப்படுவோம். ஆண்டவர் சமூகத்துல இது அக்கிரமமான தேவனாக அவர் வெளிப்பட்டு நம்மை நினைக்கிறார். அவருடைய வேதனை, நம்முடைய நெருக்கம், அவருடைய பிரச்சனை, நம்முடைய எல்லா சூழ்நிலை நினைக்கிறார். சத்துருகளால் நாம் நெருக்கப்படுகிற தேவன் நினைக்கிறார், நினைத்து பார்க்கிறார். அவர்களை சந்திக்கும்படி அக்கினி, அவர் இதோ அக்கினி ஜோலி அவருக்கு இறங்கினா முச்சடியில அவ்விதமாக இறங்கி தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களை விடுவித்து வெளியே கொண்டிருக்கிறார். வெளியே கொண்டிருப்பட்டதான ஜனம் இதோ தேவனுடைய அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பத்தினால் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். இந்த நாள் பகல் வேளையிலே, இந்த காலை வேளையிலே அருமையான தேவ பிள்ளையே, உன்னை வழிநடத்துகிற கற்று, உன்னை வழிநடத்துகிற கற்று அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு அவர் விலகி போகல, அவர் உன்னை விட்டு விலகாதபடி உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில், இயேசப்பா இயேசப்பா, இது எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை இம்மன்றி நடத்துகிறீர். எல்லாரும் அப்படி எழும்போம், எழுந்து கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எல்லா கரங்களை அடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீங்கள் யாரை வாழாத மனமே, உன்னுடனே இருக்க பயமே, நீங்கள் யாரை உன்னுடனே இருக்க பயமே, அற்புதங்களை நான் செய்திடுவேன், அற்புதங்களை நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் ஆராதிப்போம். இருவரை கைவிடாதபடி மனோதரமாகிய வாழ்க்கையிலே உன்னை வழிநடத்துகிற தேவன், எல்லாராலும் கைவிடுகிற சூழ்நிலையில் என் தேவன் ஒரு தகப்பனை போல் நம்மை சுமந்து வந்தாரே. மனோதரமாக இந்த வாழ்க்கையிலே என்ன தேவையோ நம்முடைய தேவைகள் சந்தித்தாரே. எவ்வளவு பெரிய வாக்கியோ, ஹalleluya. வந்தால் அடிமத்தமாகிய பிசாசன் கட்டுவிடுந்த நம்மை, ஆபத்து விடுந்த நம்மை, நம்மை தேடி வந்து நம்மை
நம்மை மீட்டெடுத்து நம்முடைய ரத்தத்தால் நம்மை கழுவி நம்முடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி பிசாசு கட்டாகிய அந்த வாழைக்கு நம்மை வெளியே கொண்டு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பராமரிக்க நடத்துகிற தேவன். அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவரை போல பெரிய தேவன் பூமியில எவருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனையே நமக்கு ஆட்படுத்தியிருக்கிறார். அவருடைய இரக்கம் முழுவதும் நமக்கு ஆசித்து இருக்கிறார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது, அவருடைய அன்பு எத்தனை பெரியது. அதை நினைவுகூர்ந்தவருக்கு நன்றி உள்ளதை தொடர்பை ஆராதிப்போம், ஆராதிப்போம், அவரை துதிப்போம். நன்றி உள்ளதை தொடர்பை நமக்கு உயர்த்துவோம். மனுஷன் நம்மை நினைக்காது போய் பிடித்து இருக்கலாம், மனுஷன் நம்மை மறந்து போய் இருக்கலாம். ஆனால் ஒரு மனுக்கவே இல்லை, நம்மை நினைவாய் இருக்கிறார், நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனைக்கு எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை மத்தியில் நான் ஒரு இது ஜெயம் கொடுக்க வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும் என்றவர் நமக்காக இறங்கி வந்து ஒரு மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறாரே. எவ்வளவு பெரிய பாக்கியம். Hallelujah, 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 hallelujah. வாய் திறந்து கண்களை மூடி கண்ணீரோடு கர்த்தர் இதுவரை நடத்தின ஒவ்வொரு காரியத்தை நினைத்து ஆண்டவரை நன்றியுள்ள பிள்ளைகள் கையெழுந்து தாண்ட வழிபடுத்துங்க. சிறு பிள்ளைகள் கரவணிக்கு வாய் திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாள் கால வேளையில் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்னி, ஒரு புதிய கிருபை நம்ம இறங்கட்டும். எல்லாரும் கத்திரினா ஸ்தோத்திரிப்போமா. ஆமென். நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற கரங்களை தட்டி கத்தினா ஸ்தோத்திரிப்போம். தேவன் வார்த்தைகளுக்காக கத்திரை ஸ்தோத்திரிப்போம். பரலோகத்தின் தேவன் நிபந்தனையும் ஆவிக் கொண்டிருக்கிறதை ஸ்தோத்திரிப்போம். அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இதுவரை வழி நடத்தின தேவன் சத்துருகளுக்கு பெரிய இதோ இருளையும் மந்தாரத்தையும் கொடுத்து சத்துருகளை கலங்கடித்து தம்முடைய ஜனத்தை அதிசயம் அற்புதமா நடத்தின தேவன் இந்த நேரம் இந்த கால வேளையில நமக்காக எழுந்தள்ளி இருக்கிறபடியா கரத்தை தட்டி கத்திர பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான இந்த கால வேளையில நாங்கள் ஒருமைக்கும் எங்களை ஆராதிக்க பரலோகத்தின் தேவன் எங்களை தந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போல பெரிய தேவன், உம்மை போல நல்ல தேவன், உம்மை போல அன்புள்ள தேவன் இந்த பூமியில எவரும் இல்லை. நீரே மெய்யான தேவன், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரம் முழுவதையும் உருவாக்கின தேவன் நம்முடைய ஜனத்தினரை நினைவா இருந்து நம்முடைய ஜனத்தை குறிக்கப்பட்ட நாட்களே அவர்களை கத்தாவே சந்திக்க முடியாத அக்கினியா இறங்கி வந்து ஜனத்தை விடுவித்த தெய்வம். இந்த நாட்கால வேளையில் இந்த நாட்கால வேளையில் எங்களுடைய வாழ்க்கை கத்தாவே சோத்திரம் விடுவிக்கத்தக்கதாக ஒரு மீட்டெடுக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கத்தக்கதாக எங்களோடு கடந்து வந்து எங்களை பற்றி உலாவிக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். அக்கினிமயமான தேவனாக உலாவிக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இரண்டாவது பகுதியாக நான் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா மீட்டெடுத்த தேவன் அவரை வழி நடத்தும்படியா அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக நின்று இரவும் பகலும் அவர்களை விட்டு விலகி போகாதபடி ஆமே கானானில் வந்து சேர்கிறது வரையிலும் அவரை வழி நடத்தின தேவன். வனாந்திரத்தவர் என்ன தேவையோ தேவைகளை சந்தித்த தேவன். கடந்து வந்த பாதைகளை எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷம் எங்கள் தேவையை சந்தித்து அப்பா நான் என்ன செய்வேன் புழுவை போல் துடித்து எத்தனையோ நேரங்கள் எத்தனையோ விதமான கண்ணீர் சூழ்நிலை வந்த போது ஒரு தகப்பனை போல் எங்களை தோளின் மேல் தூக்கி சுமந்தீரே, எவ்வளவு ஆச்சரியமே நடத்தினீரே, உங்களுடைய அன்பு எத்தனை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் என்னத்தை செய்வோம் ஐயா? உங்களுடைய அன்பு எத்தனை பெரிய, உங்களுடைய அன்பு எத்தனை பெரிய. வாய் திறந்தாலும் மையப்படுத்துங்கப்பா. இந்த இடத்தை கத்திரிங்க உலாவிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் இந்த இடத்துல வந்து நம்ம பிள்ளைகளை நடத்த, குடும்பத்தை நடத்த, நம்முடைய குடும்பத்தை மேம்படுத்த
நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த அவர் நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அக்கிரமான தேவனால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் என்ன அப்படியே தேவன் நடத்த போகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் போறோம். ஹalleluya 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 ஹalleluya. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல வேளையில உம்மை நாங்கள் துதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான மேலான கிருபைகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் அருமை அந்த ஆராதனை நாளை ஆவியானவர் எங்களை ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை யாவரையும் ஆசீர்வதியும் தாழ்த்துகிறோம். தேவ சமாதான கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தாண்டிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில்கள், கையும் பிரயாசங்கள், முயற்சிகள், படிப்புகள், எல்லா காரியங்களும் கிருபை இம்மட்டும் கூட இருந்தது. இனிமேல் அக்கிரமமான தேவனா நின்று இன்னகத்தை நடத்த போறபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகத்தின் முடிவுகளில் அவங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் அப்படியே கூட நடத்த போகிறீங்க. நன்றி. அந்த யாவரை தொடர்ந்து ஆசீர்வதி. தேவ சமாதானத்தோட பிள்ளை அனுப்புங்க. பிள்ளைய தேவையை தொடர்ந்து சந்திங்க. எல்லா தட்டைகளையும் மாற்றி போட தேவகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை மதிப்பிள்ளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு.